கேபி ஜோதிடத்தில் திருச்சியிலிருந்து ஆர்மு ஐயா வந்திருக்காங்க. அவங்க வருக வருக என வரவேற்கிறோம். அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை காலையிலிருந்து தொடர்ந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பித்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உலகம் முழுதும் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து பல்வேறு முறைகள் இங்கே விவாதிக்கப்பட்டது. அதிகமாக பாரம்பரிய முறை ஜோதிடம் இங்கே விவாதிக்கப்பட்டது, பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. இப்போ நான் பேசுகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேபி சிஸ்டம், KS கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் சிஸ்டம். இப்போ என்னங்க வித்தியாசம், அந்த பாரம்பரிய முறைகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிட்டு நிறைய நேரம் குறைவாக இருக்கு சொல்லிடுறேன். அதாவது எல்லாருக்கிட்டையும் வந்து இன்னைக்கு ஒரு ஜோதிடம், ஒரு ஜாதக நோட்டு எல்லார் வீட்லையும் இருக்கும். நம்ம குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு ஜாதக நோட்டு போட்டு எழுதிடுவோம். அது மாதிரி நமக்கும் ஒரு ஜோதிட நோட்டு அப்பா அம்மா எழுதி வச்சுருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு ஜோதிட நோட்டு இருக்குது. அதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கட்டம் இருக்கும், ராசி கட்டம், நவம்ச கட்டம், பாதச்சாரங்கள் இருக்கும். இதுதான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. வெறும் கட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. யாராவது ஜோசியத்தை கொண்டு கொடுத்தீங்கன்னா அவர் அதை பார்த்துட்டு இந்த இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இந்த கிரகம் ஆட்சி உச்ச நீசருங்க இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய சிஸ்டத்தில், கேபி சிஸ்டத்தில் இந்த கட்டமும் தருவோம், இந்த ஜோதிடம் எப்படி இயங்குகிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அது எப்படிங்க சொல்லிக் கொடுப்பீங்க? நாங்கள் ஜோதிடம் படிக்கலையே அப்படின்னா நீங்க படிக்கலாம் வேணாங்க. ஜோதிடம் என்பது 12 கட்டம், 9 கிரகங்கள். அதாவது ஜோதிடம் என்பது 12 கட்டம், உங்களுக்கு தெரியும். அதே போல 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம், 12 கட்டங்கள். இதுதாங்க ஜோதிடம். இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையை இயக்குகிறது. இதுதான் வந்து வாழ்க்கையில், இதுதான் நம்ம ஜோசியத்தை போய் நீங்க பாக்குறீங்க, கேட்குறீங்க, சொல்றாங்க. ஒரு நல்ல விஷயம், கெட்ட விஷயம், எப்ப வேலை கிடைக்கும், எப்ப திருமணம் நடக்கும், எப்ப என்ன நடக்கும், பொருளாதார வீடு கட்டலாமா, என்ன ஏது, குழந்தை பிறக்குமா, கல்யாணம் நடக்கும், இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஜோசியத்தை போய் கேட்டாதான் தெரியும். ஆனால் எங்களுடைய முறையில் கேபி சிஸ்டத்தில் என்னிடம் ஜாதகம் பார்த்தீங்கன்னா நாங்க ஒரு 8 பக்கத்துக்கு உங்களுக்கு PDF கொடுப்போம். அதுல ராசி கட்டம் இருக்கும், நவாம்ச கட்டம் இருக்கும், நட்சத்திர பாதச்சாரங்களும் கிரகங்களுடைய பாதச்சாரமும் இருக்கும். அதோடு கூட 12 கட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நாங்க ஒரு கிராஃப் கொடுத்துருவோம். அது என்னங்க கிராஃப்? 12 கட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை என்பது அகமும் புறமுமாக இருக்கிறது. அதாவது அகமும் புறம் என்பது ஒன்று பொருளாதார வாழ்க்கை, ஒன்று அகம் சார்ந்த வாழ்க்கை. அகம் சார்ந்த வாழ்க்கைன்னா குழந்தை பெற்றுக்கிறது, கல்யாணம் பண்றது, படிக்கிறது, இது பொருள் அல்லாத அனைத்து விஷயங்களும் அகம் சார்ந்த விஷயம். பொருள் சார்ந்த விஷயங்கள் வீடு கட்டுறது, மனம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இதெல்லாம் பொருளாதார விஷயம். இது ரெண்டும் இணைந்தது தான் மனித வாழ்க்கை. அப்ப 9 கிரகங்கள் இருக்கு, 9 கிரகம் இருக்கு இல்லையா, அது அகத்தையும் கையில் வைத்து உள்ளது, புறத்தையும் கையில் வைத்துள்ளது. 9 கிரகங்க, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது, குரு, சனி, புதன், எல்லாம் இருக்குங்களா, அது அகத்தையும் வைத்துள்ளது, புறத்தையும் வைத்துள்ளது. இதை கிளியரா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி 12 கட்டங்களில் அகமும் இருக்கிறது, புறமும் இருக்கிறது. சரிங்க, 12 கட்டத்திலையும் அகமும் புறமும் இருக்குது, 9 கிரகத்திலையும் அகமும் புறம் இருக்குது. ஏன் ஜாதகத்தில் என்ன இருக்குங்க நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா, இங்கே பாருங்கள், இந்த 12 கட்டம் இருக்கிறது இல்லையா, அதனுடைய கிராஃப் ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட், MRI ஸ்கேன், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துருவேன். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய அகம். இரண்டாவது
ஒரு கிராஃப் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய புறம். 12 கட்டத்தில் இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல அகவாழ்க்கை சிறப்பாக அமைந்துள்ளது. 12 கட்டத்தில் மூணு பாவத்தை தவிர மற்ற எல்லாமே அகம் வலுத்து உள்ளது. அப்ப அகம் வலுத்ததுன்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1ஆம் பாவம் அகம் வலுத்தால் அவர் சிறப்பாக சிந்தனை செய்வார். சிறப்பாக அகம் லக்னம் என்பது உயிர், லக்னம் என்ன இன்ஜின், அது சிறப்பா இருக்கு, நோய் வராது, சிறப்பாக சிந்திப்பார். 2ஆம் பாவம்னா அப்ப 12 பாவங்கள்ல 9 பாவம் சிறப்பா இருக்கு, அவரு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், எதுவுமே லேட் ஆகாது, பார்த்தவனே தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி புறத்துக்கு 12 கிராஃப் கொடுத்துருக்கு. அப்ப இதுல பாருங்க, 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் பச்சை கலர்ல இருக்கா, சிறப்பாக பணம் சம்பாதிக்கும் எண்ணெய் உடையவர், பணத்தை சேமிக்கும் எண்ணெய் உடைய. 2ஆம் பாவம் வளர்த்துருச்சு, கையிருப்பு பணம் சிறப்பா இருக்குது. அப்ப இந்த 12 பாவம் என்ன செய்ய போகுதுங்கிறத நீங்க யாருக்கிட்டையும் போய் ஜோசியட்டே இல்லாம இந்த ரிப்போர்ட் இருந்தா நீங்களே பார்க்கலாங்க. இதுதான் எங்களுடைய இந்த சாப்ட்வேர். அருமையான ஒரு சாப்ட்வேர் தயார் பண்ணி இன்றைக்கு அட்வான்ஸ் சிஸ்டத்தில் சாப்ட்வேர் போட்டு உங்க 12 கட்டத்தையும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தாச்சு. அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு தசாபுத்தி நடக்கும். பிறந்ததிலிருந்து நீங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரனுடைய திசை ஆரம்ப திசையாக இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் கார்த்திகை உத்திராடத்தில் பிறந்தால் சூரிய திசை. அது மாதிரி 9 நட்சத்திரத்துக்கு ஒரு திசை ஸ்டார்ட் ஆகும். அந்த திசை அது மாதிரி புத்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது. இப்ப எல்லாருக்கும் ஒரு தசாபுத்தி நடக்கும் தானே, நம்ம எல்லாருக்கும் ஒரு தசாபுத்தி நடக்குது. இந்த 9 கிரகம் என்ன செய்ய போகுதுங்க, அது ரிப்போர்ட்ல வந்துடும். உங்க ஜாதகத்துக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து கையில கொடுத்துருவோம், ஸ்கேன் ரிப்போர்ட். அப்ப இப்போ ஒருத்தருக்கு ஒரு தசை நடக்கும், ஒரு புத்தி நடக்கும். அந்த தசை புத்தி என்ன செய்ய போகுது, அந்த திசை அந்த கிரகம் அகம் வலுவாக இருந்தால், புத்தியும் அகத்துக்கு வலுவாக இருந்தால் கல்யாணம் நடக்குன்னு சொல்லுங்க, குழந்தை பிறக்குன்னு சொல்லுங்க, நல்ல படிப்பான்னு சொல்லுங்க, நல்ல உயர்கல்வி படிப்பான்னு சொல்லுங்க, அப்படிதான் அவன் செஞ்சுட்டு இருப்பான். அங்க அகம் கெட்டு விட்டால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும், திருமணம் தாமதமாகும், உயர்கல்வி தாமதமாகும். அதே நேரத்தில் புறம் வலுத்து விட்டால், அதே தசாபுத்தி நடக்கிற கிரகம் புறம் வலுத்திருச்சு, 2 6 10 2 4 6 இப்படி புறம் வலுத்தால் இந்த கிராஃப் நாங்கெல்லாம் நீங்க இந்த ஒரு தடவை இந்த முறையில் ஒரு ஜாதகம் நீங்க கணிச்சு உங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஜாதகம் பலன் பார்த்து கொள்ளலாங்க. இதாங்க இதுல உள்ள சிறப்பு அம்சமே. ஒரு தடவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த கிராஃப் இப்ப இந்த 9 கிரகம் இங்க இருக்குது, இங்க 9 கிரகம் இங்கே இருக்குது, அகம் புறம் ரெண்டுமே இருக்குது. என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன பர்சன்டேஜ்னு பாருங்க, நீங்களே பாருங்க. ஒரு அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு அம்மா, இந்த விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தேன். அவங்க இப்ப சமீபத்தில் ஃபோன் பண்ணாங்க, ஐயா சொல்லுங்கம்மா, எனக்கு என் பொண்ணுக்கு சுக்கிர தசை நடந்து முடிய போகுது. நீங்க சொல்லியபடி சுக்கிரன் சிறப்பான தசையாக இருந்தது, திருமணம் நடந்தது, பொருளாதார வாழ்க்கையிலும் நல்ல வேலையிலும் இருந்தாங்க, சிறப்பா இருக்கு, குழந்தை வரைக்கும் பிறந்துருச்சு, நீங்க சொல்லியது அனைத்தும் உண்மை. நான் இப்பொழுது பார்க்கிறேன் சுக்கிர திசை முடியும் தருவாயில் இருக்கிறது. நீங்க போட்டு கொடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல அதுல வருகிற சூரிய திசை அகத்துக்கும் கம்மியா இருக்குது, புறத்துக்கும் கம்மியா இருக்கு. என் பொண்ணுடைய வாழ்க்கை என்னவாகும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஒரு ஜாதகம் போட்டு கொடுத்துட்டோம். நம்ம போட்டு கொடுக்கும் போதே சொல்றோம், நான் ஜாதகம் போட்டு கொடுத்தால் நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் என்கிற சொல்றேன். அந்த அம்மா பார்த்தாங்க. என்ன சொல்றாங்க, ஐயா சூரிய தசை வரப்போது, சூரியன் அகத்துக்கு 15% இருக்கு, புறத்துக்கு 5% இருக்கு. அப்ப அக வாழ்க்கையும் கெடுதலா தெரியுது, புற வாழ்க்கையும் கெடுதலா தெரியுது, என்ன ஆகும்னு கேட்டாங்க. அம்மா நிலைமை மோசம்தான், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி சுக்கிர திசையில் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்ததோ அது உண்மை என்றால் சூரிய திசையில் நெகட்டிவ் நடக்கத்தான் செய்யும். உடல்நிலையில் நீங்கள் கவனம் தேவை. பொருளாதார விஷயத்தில் வேலையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க
இதை வந்து தவிர்க்கவே முடியாது. நீங்கள் பர்மனெண்ட் வேலையில் கடைசி புத்தியாக உங்களுக்கு கேது புத்தி நடக்குது, சிறப்பாக இருக்கு. இந்த கேது புத்தியில் சுக்கிர தசையில் கேது புத்தியில் சிறப்பான இந்த புத்தி நடக்குது. இதில் வேலையை தக்க வைத்து கொண்டு சிறப்பாக வாழ்க்கையை நடத்துவதற்கு என்னவோ அதை பேஸ்மெண்ட்டாக போட்டுங்க. எதுவும் கம்பெனியில் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வந்தால் அமைதியாக வரணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வந்தால் அமைதியாக இருக்கணும். எழுத்து சண்டை போடக்கூடாது. ஏன்னா நேரம் சரியில்லை. இந்த 6 வருடமும் சூரிய தசை 6 வருடம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது சாதகமாக செய்யும். அதையும் பார்த்துங்க. அது இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் போட்டு கொடுக்குற அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அது உங்கள் வாழ்க்கையை அப்படியே கையில் கொடுத்துட்றேங்க. நீங்களே ஜாதகம் பார்த்துக்கலாம். அதுதான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. சும்மா வந்து கட்டத்தை பார்த்து ஆச்சு உச்சம் நீசம் இதை அதை செய்யணும் சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு பேசிடுவாங்க. அப்புறம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. நானும் உங்களை போன்ற பல்வேறு ஜோதிடர்களும் ஜோதிடர்கள் பார்த்தவன் தான். பாரம்பரிய முறையிலும் நானும் பயணித்தவன் தான். ஆனால் கிளாரிட்டி இல்லை. என்ன செய்யும் ஒரு கிரகம், என்ன செய்யும் இந்த கிரகம் தசை வருது என்ன செய்யும், இந்த புத்தி வருது என்ன செய்யணும் தெரியல. ஆனால் இந்த ரிப்போர்ட்டு இது மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு உங்களுக்கு கையில் இருந்துச்சுன்னா, இதில் ஒரு கையில் இருந்துச்சுன்னா என்ன கிரகம் இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அது என்ன செய்ய போகுதுன்னு நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட். எம்ஆர்ஐ ஸ்கேன் இது எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிறது சும்மாலாம் நினைக்காதீங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனு உங்கள் ஜாதகத்தை டேட்டா பார்த்து டைம் 10 பிளஸ் கொடுத்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவேன். நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். நீங்களே பார்த்துக்கலாங்க. அப்போ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு நண்பர், என்னையா ஒரு ஜாதகத்துக்கு இதெல்லாம் எடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிறீங்க, இது ஓவர் பில்டப்பால் இருக்குது. எம்ஆர்ஐ ஸ்கேனுன்னா உடம்புக்குள்ளே எடுப்பாங்க. டாக்டர் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்க, மூளையை எடுத்துருவாங்க, சிடி ஸ்கேன் எல்லாம். நீங்கள் ஒரு டேட்டா பர்த் டைமை வச்சு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்கிறீங்களே, இது ஓவராலில் இருக்குது, பில்டப் பண்ணுறீங்களான்னாரு. ஐயா, இது பில்டப்லாம் கிடையாது, உண்மைதான் பேசுகிறேன். ஏன் என்று சொன்னால், இந்த 12 பாவத்தில் நம்ம உடம்பு இருக்குங்க. 12 பாவம் தான் நம்ம உடம்பு. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஏனென்றால் லக்னம் பாவம் என்பது தலை, 2ஆம் பாவம் என்பது முகம், 3ஆம் பாவம் என்பது கழுத்து சோல்டரு கைகள், 4ஆம் பாவம் என்பது ஹார்ட் நெஞ்சு பகுதி, 5ஆம் பாவம் இருதயம், 6ஆம் பாவம் வயிறு, 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் முழங்கால், 10ஆம் பாவம் தொடை, 9ஆம் பாவம் கணுக்கால், 11ஆம் பாவம் கணுக்கால், 10ஆம் பாவம். இப்ப இந்த 12 பாவங்களும் 12 கட்டங்களும் நம்ம உடம்பு ஆக்கிரமிச்சிருக்கா இல்லையா? இந்த 12 கட்டம் தாங்க நம்ம உடம்பு. அப்ப தலை முதல் கால் வரை 12 பாவம் இருக்கும் பொழுது இந்த 12 பாவத்தினுடைய ரிப்போர்ட் நான் எடுத்தேன்னா, இந்த 12 பாவத்தினுடைய ரிப்போர்ட் நான் எடுத்தேன்னா அது எம்ஆர்ஐ ஸ்கேன் தானே. இந்த 12 பாவத்தினுடைய ரிப்போர்ட் எடுத்தா அது எம்ஆர்ஐ ஸ்கேன் தானே. இந்த 12 பாவத்தில் எந்த பாவம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாவ ரீதியாக உங்களுடைய வயதான காலத்தில் ஒரு 40-45 வயசுக்கு மேல அந்த உறுப்புகளில் பாதிப்பு வரப்போகிறது என்பதை ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லும். டாக்டர் எப்போ கண்டுபிடிப்பாங்க? ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் இருக்கிற டெஸ்ட்லாம் எடுத்து உங்கள்கிட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் காசு வாங்கிட்டு உங்களுக்கு இந்த நோய் இந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லுவான். நான் பிறந்த அன்னைக்கு அந்த குழந்தைக்கு எந்த பகுதியில் அந்த குழந்தைக்கு நோய் வர போகிறது என்பதை பிறந்த அன்னைக்கு என்னால் சொல்ல முடியும். பிறந்த அன்னைக்கு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு சாப்ட்வேர் இது. இதில் யாரும் தப்பிக்க முடியாதுங்க, யாரும் தைக்க முடியாது. ஒருத்தருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் போட்டு கொடுத்தேன். 5 வருஷம் கழிச்சு அவர் எடுத்துட்டு வராரு. எனக்கு நேரம் எப்படி பாருங்கன்னாரு. அவர் சொன்ன இப்ப நடக்கிற தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு காலிலே பிரச்சனை அப்படின்ன. ஏன் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஜாதகம் போட்டு கொடுத்துட்டேன். அவருக்கு 12ஆம் பாவத்தில் தான் அகம் கெட்டு போயிருக்குது. 12ஆம் பாவத்தில் அகம் 25% இருக்கு. அவர் ஐயா பாதம் காலு எனக்கு மரத்து போச்சு, ட்ரீட்மெண்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உணர்ச்சியே இல்லைங்கிறாரு. ஐயா உங்களுக்கு 12ஆம் பாவம் தான் 25% இருக்கு. நீங்கள் வயதான காலத்தில் கால் பகுதியில் அடி பாதத்தில் பிரச்சனை வரணுங்கிறது ரிப்போர்ட்டு, அதுதான் நடந்திருக்கு. அப்போ இது எம்ஆர்ஐ ஸ்கேனு என்ன சொல்றதுல என்ன தப்பு? அப்ப இந்த முறையில்
நான் ஜாதகம் போட்டு தரேன். என்கிட்ட நீங்கள் அனுப்ப வேண்டியது பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9787799297. இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பர்த் பிளேஸ் இது 3ஐயும் அனுப்புங்க. கூடுதலாக உங்களுடைய கல்வியும் சேர்த்து அனுப்புங்க. ஐயா ஏங்கய்யா கல்வி கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அனுப்புகிற நேரம் சரியானதா என்பதை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது ரொம்ப துல்லியமான முறை. நீங்கள் நேரம் தவறுதலாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் மாறினாலும் இங்கே எல்லாம் மாறிடும். இது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, சாதாரண கட்டம் இல்லை தடவுறதுக்கு. இது ஸ்கேன் ரிப்போர்ட், எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லிட்டார். நேரம் ரொம்ப துல்லியம் தேவை. உங்கள் படிப்பையும் சேர்த்து அனுப்பினால் நீங்கள் தருகிற நேரம் சரியா இல்லையா, 30 செகண்ட் 20 செகண்ட்லாம் கூட மாற்ற வேண்டியிருக்கும். ஆளுங்கிரகங்களை வைத்து மாற்றுவோம். அப்படி மாற்றி உங்களுக்கு ஜாதகம் அனுப்பப்படும். நீங்கள் எல்லார் வீட்லையும் ஒரு நோட்டு எழுதி வச்சிருக்கீங்க, இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. பாருங்க, இல்லைன்னு சொல்லுங்க என்கிட்ட. ஐயா நீங்க ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, இது இப்படி நடக்கும்னு இந்த கிரகம் சொல்லுது, தசாபுத்தி ஒரு பலன் சொல்லுகிறீர்கள் என்று சண்டை பிடிங்களே. என்ன ஒருத்தோட கூட 10,000 ஜாதகம் போட்டிருக்கேன், ஒரு நபர் கூட தப்பிக்கவில்லை. ஐயா ஐயா எப்படியா இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க, எப்படியா இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய ஒருவர் கூட இந்த முறையில் தப்பிக்கவில்லை. இன்னைக்கு சென்னையிலேருந்து ஒரு 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 நண்பர் 37-38 வயசு, அவன் கால் பண்ணுறான், ஜாதகம் அனுப்பினான். ஜாதகம் போட்ட உடனே முதல் கேள்வி, தம்பி நீ 37 வயதில் கல்யாணம் செய்ய வேண்டும். 37 வயசில் தான் உனக்கு கல்யாணம், எப்போ கல்யாணம் பண்ணான்னு கேட்டேன். ஐயா வயசு கூட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிள்ளி 33 வயசில் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் கேட்டேன் அடுத்த கேள்வி, 33 வயதில் திருமணம் செய்திருந்தால் உன்னுடைய மனைவி உன்னோடு இருக்க மாட்டால், டைவர்ஸ் ஆகிடுச்சான்னு அடுத்த கேள்வி. ஐயா டைவர்ஸ் ஆகிடுச்சிங்கய்யா. அவ்வளோதானே சார். போட்ட அடுத்த நிமிஷம் ஒரே கேள்வி, ஏன்னா 37 வயசுல தான் அவனுக்கு யோகம் வருது, கல்யாண யோகம். அவன் 33ல் போய் டைவர்ஸ் ஆகிட்டான். இவ்வளவுக்கும் 2 குழந்தை வேற, 2 ஆண் குழந்தை, டைவர்ஸ் ஆகி வெளியில் இருக்காங்க. அடுத்த கேள்வி அவன் கேட்குறான், ஐயா எனக்கு 2வது திருமணம் அப்படின்னு. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இன்னும் 3 வருஷம் கழிச்சு வைப்பை போய் கூட்டிகிட்டு குழந்தையும் கூட்டிகிட்டு வந்து வாழப்பாரு, 2வது கையில் உனக்கு கிடையாது. ஏன்னா நாங்கள் 9ஆம் பாவம் கெட்டு கிடக்கிறது, 11ஆம் பாவம் கெட்டு கிடக்கிறது. முதல் மனைவி 7, 2ஆம் மனைவி 9, 3ஆம் மனைவி 11, எல்லாம் போச்சு. 7ஆம் பாவம் சிறப்பாக இருக்கிறது. நேரம் தவறி திருமணம் நடந்ததால் டைவர்ஸ் வழிய அவனுக்கு திருமண யோகம் உண்டு, ஒரு மனைவியோட வாழலாம். எத்தனை ஜாதகம் சார் இன்னைக்கு வர்றதெல்லாம். இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு ஐயா எங்கள் இப்போ பாருங்க ஐயா அப்படின்னா 3 மாதத்தில் டைவர்ஸுங்க. என்னென்னா நேரம் தவறி கல்யாணம் பண்ணது தான், தசாபுத்தி பார்க்காம கல்யாணம் பண்ணுறது. சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்மெல்லாம் விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான், யாரும் இங்கே ஒன்றும் ஃபாரின்லேருந்து குதிக்கலை. நம்ம இப்போ நிலம் என்கிட்ட இருக்குது, விதையும் என்கிட்ட இருக்குது. நிலம் என்னோடது, விதை என்னோடது. நேரங்காலம் பார்க்காமல் விதையை போய் விதைப்போமா ஐயா சொல்லுங்க? நேரங்காலம் பார்க்காம விதையை விதைப்போமா? நேரங்காலம் பார்ப்போம்ல, பருவகாலம் பார்ப்போம்ல. அப்ப ஒரு மகசூல் பண்றதுக்கு, ஒரு விதையை விளைக்கிறதுக்கு நீ நேரகாலம் பருவகாலம் பார்க்கிற போது ஒரு வாழ்க்கை 1000 காலத்து பயிர்னு சொல்லியிருக்கானு திருமணத்தை, அதை எப்போ இணைக்கிறது அப்படிங்கிறது நேரங்காலம் பார்க்க வேணாமா, பருவகாலம் பார்க்க வேணாமா? உன்னுடைய ஜாதகத்தில், உன்னுடைய பெண் ஜாதகத்தில் அந்த பருவகாலம் எப்போ வருகிறது என்று பார்த்து செய்வது தானே சிறப்பு. அதை விட்டுவிட்டு வயசாகிடுச்சு கல்யாணம், வயசாகிடுச்சு கல்யாணம், 3 மாதத்தில் டைவர்ஸு. ஏண்டா தப்பு பண்ணுறீங்க? ஆராய்ச்சி பாருங்க. காலம் அறிந்து பயிர் செய்துன்னு சொல்றதுக்கு பயிருக்கு மட்டுமல்ல, இந்த கல்யாணத்துக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க காலத்தே பயிர் செய்துன்னு. பயிர் செய்யறதை மட்டும் காலத்தில் பண்ணிட்டு இந்த கல்யாணத்தை போய் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னா அப்புறம் கண்ணீர் விட்டு அழுவ வேண்டியதை விட வேற வழி கிடையாது. அதனால் சொல்லுகிறேன், காலம் அறிந்து பயிர் செய்ய வேண்டும். உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகம் தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க.
அகம் சார்ந்த விஷயங்களுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணா திருமணம் செய்துங்கள், குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும், சந்தோஷமா இருப்பாங்க. புறம் சார்ந்த விஷயங்கள் தசாபுத்தி நடத்தினால் வேலை கிடைக்கும், காசு சம்பாதிப்பாங்க, வண்டி வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, எல்லாம் நடக்கும். அதனால உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதை எப்படிங்க நாங்கள் தான் ஜோசியட்டு போகிறோம், அவங்க இப்போ குரு பார்வை வந்துருச்சு கல்யாணம் பண்ணலாங்கிறாங்க, வியாழன் நோக்கம் வந்துருச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. இது வியாழன் நோக்கையும் குரு பார்வையும் கல்யாணம் பண்ணி வீணா போகிறாங்க. ஏன் சார் குரு பார்வை நல்ல பார்வை தானே? ஐயா, குரு பார்வையை நான் தப்பு சொல்லலை. குரு ஒரு கட்டத்தில் 1 வருடம் இருப்பார். ஐயா 1 வருடம் தானே இருப்பார். அப்போ 1 வருடம் இருப்பார். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவர் டாட்டா காமிச்சிட்டு வேற கட்டத்துக்கு போயிடுவார். அப்போ ராசிக்கு குரு பார்வை வந்துடுச்சு, லக்னத்துக்கு குரு பார்வை வந்துடுச்சு, சுக்கிரனை குரு பார்க்குது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா 1 வருஷம் கழிச்சு அவர் ஓடி போயிடுவார் டாட்டா காமிச்சிட்டு. அந்த குழந்தைகளை யார் காப்பாற்றுவது? அப்போ தசாபுத்தி தான் நிரந்தரமானதை ஒழிய இந்த ராகு இது பயிற்சி ஆகிடுச்சு, சனி பயிற்சி வந்துடுச்சு, குரு பார்வை வந்துடுச்சுன்னு கல்யாணம் பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அப்போ இந்த பார்வைகளை பார்க்காமல் தசாபுத்தியை கவனித்து தசாபுத்தியை உங்களுக்கு அகம் சார்ந்த விஷயத்திற்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும். இந்த முறையில் ஜோதிடம் கணித்தால் எங்களால் சரியான நேரத்தை, திருமண நேரத்தை, சரியான நேரத்தை சொல்ல முடியும். எப்போ திருமணம் செய்யலாங்க சரியான நேரத்தை சொல்ல முடியும், எப்போ குழந்தை பாக்கியன்றதையும் சரியான நேரத்தை சொல்ல முடியும், எப்போ வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியும். சில பேர் படித்து முடிச்சுட்டு உயர்கல்வி பிஹெச்டிக்கு வெயிட் பண்ணுவாங்க. அந்த பிஹெச்டி எப்போ பண்ணலாம் கரெக்டாக இருக்கும், முட்டிக்கிட்டு இருப்பான், அதை சொல்ல முடியும். ஒரு ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறுவானா வெற்றி பெற மாட்டானா, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காத, இதெல்லாம் கிளியராக சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா இதெல்லாம் தெரியாமல் குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்ததுன்னு ஒரு பழமொழி இருக்குது. குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தது, அது குருடு. அது பாஞ்சு என்னத்தை சார் பிடிக்கும்? அது மாதிரி இன்றைக்கி ஜோதிடத்தில் சரியான விஷயங்கள் தெரியாமல் குருட்டை பூனை விட்டத்தில் தாவிய போல எல்லாரும் இந்த கட்டத்தை வச்சுக்கிட்டு தாவிக்கிட்டு கீழே விழுந்து அடிபட்டு குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் இந்த முறையில் சொல்லிட்டேன் என் நம்பரு, அது மாதிரி வீடியோ வந்தால் அதுலேயே வரும். இந்த முறையில் ஜாதகம் கணித்து வைத்துக்கொள் என்று சொல்லி என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.